ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணியில் கிழங்கு வெட்டி போட்டுக்கலாம். பாதி பீஸாக வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு அளவுக்கு தண்ணி நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சிட்டோம். நல்லா மசி வச்சுக்கணும் உருளைக்கிழங்க. வெங்காயம் 1, தக்காளி 2 வெட்டிக்கலாம். சிறுசாக வெட்டிக்கணும். வெங்காயத்தை வால் டேப்பில் தக்காளி வெட்டிக்கலாம். நல்லா இப்போ ஒரு பாத்திரம் கடாயை வச்சுக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஜீரகம், பட்டை, சோம்பு, ஒரு வெங்காயத்தை சேர்த்து வச்சு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன், சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கருவேப்பிலை 2 கொத்து நல்லா சேர்த்து வதக்கிங்க. நல்லா அதை வதக்கிங்க. சால்ட்டு வதக்கிறதுக்கு தக்காளி, மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கலாம். இஞ்சி பொடி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லைட்டாக 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா வதக்கிங்க நீட்டாக. மஞ்சள் பொடி வாசம் போகிற அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஒரு கிண்டு கிண்டிக்குங்க. நல்லா கிளறிக்குங்க. மஞ்சள் பொடி வாட போகிற அளவுக்கு. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம்.